மற்றொரு அண்மை செய்தி. பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட ஆசிரியர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இன்று காலை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்களை வானகரம் பகுதியில் தனியார் திருமணத்தில் கைது செய்து வைத்திருந்தனர். இதில் தற்போது ஒருவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் கெமிக்கலையும் குடித்து தற்கொலைக்கு முன்னதாக தற்போது சொல்லப்படுகிறது. அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த பகுதியில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டதும் அவர்களை கைது செய்து பின்னர் வானகரம் பகுதியில் உள்ள சுமார் 25 பேரை இந்த தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருந்த போது இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. அவர் விஷம் அருந்திய பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்பவரை தற்போது அங்குள்ள மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.